नमस्ते गात्री तद्ब्रह्मरूपे नमस्ते हरे दात्रादिवन्द्ये नमस्ते प्रपन्नेस्ते महालक्ष्मी कोल्हापुरेशी எல்லாம் வல்ல கடவுளே, உமது மக்கள் ஓய்ந்திருக்க ஒரு நாளை கொடுத்தீர். உமது திருமைந்தன் உயிர்த்தெழுதலை என்றும் நினைவு கூற வாரத்தின் முதல் நாளை திருச்சபையில் உமது ஆவியின் மூலம் புனிதமாக்கினீர். உங்க எல்லாருக்கும் இந்த வயசுல ஆனா அவன்னா அரஞ்சய விரும்பு ஆறுவது சினம்னு சொல்லிக் கொடுக்கறத விட ஜாதி இல்லை ஜாதி இல்லைங்கிறது தான் பசுமரத்தாணி போல உங்க மனசுல பதிய வைக்கணும். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம்ங்கிற எண்ணம் உங்களை பெற்றவங்களுக்கு தான் இல்ல கூட அந்த எண்ணம் உங்களுக்காவது இருக்கட்டும். பெரியவங்களுக்கு பிடிச்ச ஜாதி போய் இறங்கினாத்தான் இடிஞ்சு போயிருக்க நம்ம பள்ளிக்கூடத்தை கட்ட எந்த புண்ணியவானாவது மனசு வைப்பான். இப்போ நம்ம கடவுள் வார்த்தை சொல்லுவோம், ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி என்பது இல்லையே, ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி என்பது இல்லையே. நாம் புதிதாக கட்டவிருக்கும் தேவாலயத்துக்கு நன்கொடை தந்திருப்பவர்களுக்கு நன்றி. மற்ற விசுவாசிகளும் தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஃபாதர், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. தேங்க்யூ. கோயில் பிள்ளை ஜேம்ஸ் லெட்டர் போட்டிருக்கான். அடுத்த வாரம் இங்க வர்றானா? இந்த லாரன்ஸுக்கு அனாதையா சர்ச் வாசல்ல கிடைச்ச குழந்தை
இன்னைக்கு படிப்பு முடிச்சு பட்டம் வாங்குறாங்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கர்த்தரே, இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா இருக்கணும். ஹார்ஸ் ரைட் சார், ஹார்ஸ் ரைட். குதிரை சவாரி சார், குதிரை சவாரி. ஒரு ரவுண்டுக்கு 10 ரூபாய் தான் சார், ஒன்லி 10 rupees. ஹார்ஸ் ரைட் சார், குதிரை சவாரி சார். ஒரு ரவுண்டுக்கு 10 ரூபாய் தான் சார், ஒன்லி 10 rupees. வாங்க சார், வாங்க. ஆமா வா. என்ன ரேட்டு சொன்ன? எங்க இன்னொரு தடவை சொல்லு. 10 ரூபாய் தான் சார். 10 ரூபாய் தானா? ரொம்ப எடுப்பா இருக்க. எடுப்பா மட்டும் இல்லடா, துடிப்பாவும் இருக்கு. வாயில்லாத ஜீவன், பாவப்பட்ட பொண்ணு, ஏறக்குறைய பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி. என்னம்மா? இந்தா, இது பல் டாக்டரோட அட்ரஸ். போய் வைத்தியம் பாத்துக்க. பொறுக்கி. என்னம்மா ஜூலி, நல்லா இருக்கியா? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன் ஃபாதர். ஆனா ஒரே ஒரு குறை. என்னம்மா? ஏழையா பிறந்ததுதான். நான் மட்டும் பணக்காரியா இருந்திருந்தா இந்நேரம் இந்த மாதா கோயில் புதுசா கட்டுறதுக்கு என் சொத்து பூரா கொடுத்திருப்பேன். இப்ப நீ உண்டியல்ல செலுத்துற பாரு, அதுவே விலை மதிப்பில்லாத சொத்து. உன் தினப்படி வருமானத்துல 3ல 1 பங்கை காணிக்கையா செலுத்துற பாரு, இதுதான்மா உண்மையான பக்தி. அம்மா, இந்தாமா, இன்னைக்கு ஆண்ட வளர்ந்தபடி இதுதான். குதிரைக்கு கொள்ளு வாங்கி வச்சாச்சு, கோயிலுக்கு உண்டியல்ல போட்டாச்சு. இது உன் பங்கு. பாதிரியார் வீட்டையும் கோயிலையும் கூட்டி பெருக்கிறதுலயே நம்ம வயித்த கழுவிக்கலாம் சொன்னா கேக்குறியா? ஆம்பளை மாதிரி குதிரையை ஓட்டிட்டு போயிட்டு. ஆமா, அது நம்ம குதிரைக்கு கொள்ளு வாங்க கூட பார்த்தாது. வயசு பொண்ணு நீ வீடு திரும்புற வரைக்கும் என் வயித்துல நெருப்ப கட்டிட்டு தவிக்கிறது எனக்கு தான் தெரியும். உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு குடுத்துட்டேன்னா. ஆமா, நீ சொல்ற மாப்பிள்ள ஒண்ணு குடிகாரனா இருக்கான், இல்ல வீதிக்கு ஒரு கூத்தியா வச்சிருக்கான். இவனுங்களுக்கு எல்லாம் கழுத்து நீட்ட சொல்றியா? கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு போனாலே உன் மூத்த பொண்ணு, அதான் என் அக்கா. அவ கதி என்னாச்சு? கல்யாணம்ங்கிற பேச்ச கேட்டாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. வேற ஏதாவது பேசுமா? வேற வேலையே இல்ல. குதிரை சவாரி சார், ஹார்ஸ் ரைட் சார். சார், ஒரு ரவுண்டுக்கு 10 ரூபாய் தான் சார், ஒன்லி 10 rupees. வாங்க சார், வாங்க. வேண்டாம். எங்க போனோம் தோர? மாதா கோயிலுக்கு. கோயிலுக்கா? உட்காருங்க. கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும், குதிரை சவாரி பண்ண மாதிரியும் இருக்கும். வேண்டாம், நான் நடந்தே போறேன். இது பாக்குறதுக்கு தான் சுமாரா இருக்கும், ஆனா பஞ்ச கல்யாணி மாதிரி பறக்கும். கல்யாணியோ காம்போதியோ, நான் குதிரை சவாரிக்கு வரல. ஆளை விடு, எனக்கு குதிரை மேல ஏறி பழக்கம் இல்ல. உனக்கு பழக்கம் இல்லாட்டியும் இது பழகின குதிரை. பயப்படாம ஏறு, தள்ளிடாது. எனக்கு குதிரை கண்டதே பயம். போமா. ஆளை பார்த்தா தேசிங்க ராஜா மாதிரி இருக்க. துட்டு கொடுக்க அழுவுறியா? கோயில் ரொம்ப தூரம் இருக்கு. உனக்கு சவாரி கிடைக்கலன்னா என்னையமா மாட்டுற? சரியான அடாவடியா இருக்கே. யாரையா அடாவடி பண்றது? போனா போகுது, பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கேன்னு கூப்பிட்ட. அம்மா தாயே, ஆளை விடு, நான் வரேன். வராதையா? குதிரை ஏற தெரியாது நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. உனக்கு ஒரு பேண்ட் சட்டை, கருகருன்னு மீச வேற. சரியான சாவுகிறாக்கி. வா, வருமானம் இல்லாட்டி பேப்பர்ல கொள்ளுன்னு எழுதி கொடுப்பேன், அதத்தான் நீ திங்கணும். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் மை சன். ஜேம்ஸ், வந்துட்டியாப்பா? காட் பிளஸ் யூ. எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதிருக்க? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். வெரி குட். கோயில் பிள்ளை ஜேம்ஸ பாத்தீங்களா? வணக்கம். இந்தாங்க. ஆண்டவர் அருளால நீ ஆளாயிட்ட. இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் நீ செய்யற நன்மைகள் மூலமா தான் அந்த ஆண்டவருக்கு நன்றியை சொல்ல முடியும். நிச்சயம் ஃபாதர். கர்த்தர் அருள் புரிவார். பாப்பா, பெரியவங்க நீங்க, நான் எடுத்துக்கிறேன்.
வாங்க சார் வாங்க. சில்வர் கேஸ்கட் பாக்கணுமா, செட்டியார் பார்க் பாக்கணுமா, கோக்கஸ் பார்க் பாக்கணுமா, போட் கிளப் பாக்கணுமா, சோலா பார்க் பாக்கணுமா, தொப்பி தூக்கி பாற பாக்கணுமா, கடைசியா சூசைட் பாயிண்ட்ல விழணுமா, சாரி பாக்கணுமா? அழகானது, அற்புதமானது. இது ஜான்சி ராணி, இது எலிசபெத் ராணி. ஒரு தடவை ஏறினீங்கன்னா இறங்குறதுக்கு மனசே வராது. பென்ஸ் கார் மாதிரி ஸ்மூத்தா இருக்கு சார். சரோ வாங்க சார் வாங்க. ஃபுல் ரவுண்டா ஆப் ரவுண்டா? என் குதிரை மேல ஏறி சவாரி செய்யற லவ்வர்ஸ்க்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகிடு. அப்படி ஒரு ராசியான குதிரை. ஐயா ஏறுங்க, அம்மா நீங்களே ஏறுங்க, 2 பேரும் வந்து ஏறுங்க. வாங்க வாங்க. நீங்க 2 பேரும் உண்மையான காதலர்களா, இல்ல வீட்டை விட்டு ஓடி வந்தவங்களா, தள்ளிட்டு வந்ததா, இல்ல சேர்ந்தே வந்தீங்களா, வந்த இடத்துல சேர்ந்ததா? உனக்கு வேண்டியது ரேட்டு தானே, ஏன் இதெல்லாம் கேக்குற? கேப்பையா, நான் இந்த நாட்டின் குடிமகன். நான் எல்லாம் கேட்காதனாலதான் இந்த நாடு இப்படி ஆயி போச்சு. நாங்கெல்லாம் அப்படி இல்ல, உண்மையான காதலர்கள். இப்படித்தான் வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க. 2 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த இளமையும் கிளாமரும் போனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, அதனால நாங்க டைவர்ஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி எல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க எப்பவும் போல நண்பர்களாவே இருந்துக்கிறோம். பிரிஞ்சவங்க பிரிஞ்சிட்டு போக வேண்டியதானடா, அப்புறம் என்ன நண்பர்கள்? ஊரையும் குழப்பி இவங்களும் குழம்பி போயிருது. ஐயோ தலைய பிச்சுக்கலாம் போல் இருக்கு. கேட்டுக்கங்க. உனக்கும் தான், நீயும் கேட்டுக்க. கேட்டால் வாழ்ந்துருவீங்க. ஃபாதர், ஃபாதர், ஃபாதர். ஹை தொந்தனா ஏய் என்னது? நீயா? நீயா? ரோட்ல சண்டை போட்டது பத்தாதுன்னு இங்கே வந்துட்டியா? அதத்தாயா நானும் கேக்குறேன். இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி வந்த? என்ன நீ இந்த வீட்டு மகாராணி மாதிரி பேசுற? இந்த வீட்ல எனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நீ யாரு சொல்லு? நீ சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. நான் சொல்றேன். ஜூலி, இதுதான் ஜேம்ஸ். பட்டணத்துல படிக்கிறதா சொல்ல, அவன் தான் இது. ஆமா, என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் கூட இவருக்கு ரீஜெண்டே தெரியல. ஃபாதர் இருக்காரேன்னு பாக்குறேன். ஜூலி, உள்ள போய் வேலையை பாரும்மா. சரியான வாயாடியா இருக்கல. பட் இன்னசென்ட். வணக்கம் சார். பாப்பா கிருஷ்ணா வா. நம்ம 40 கோடி ரன்னிங்ல இருந்தது. இன்னைக்கு நல்ல கலெக்ஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏதோ நான் செய்த புண்ணியம் கர்த்தர் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காருப்பா. கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தாரோ இல்ல கந்தர் கொண்டு வந்து சேர்த்தாரோ, என்ன மாதிரி தொழிலாளியும் உங்கள மாதிரி முதலாளியும் பரஸ்பர அன்பா இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர். நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுப்பா. உங்க பொண்ணுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டோட மாப்பிளைய வச்சுக்குங்க. நான் ஏன் சொல்றேன்னா, மனுஷனுடைய நிலைமைய சொல்ல முடியாது. நாளைக்கு உங்களுக்கே ஏதாவது ஒண்ணு ஆகி பட்டுன்னு புட்டுக்கிட்டீங்கன்னு வைங்க. என்னப்பா அது? அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாது. அப்படி ஆகிட்டா அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன? அப்ப இல்லாத பொண்ணு ஜாக்கி இல்லாத குதிரைக்கு சமம். எவ்வளவு பெரிய தத்துவம். நானும் வீட்டோட ஒரு மாப்பிளைய தேடிட்டு தான்ப்பா இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கிறானே. 40 குதிரை, எஸ்டேட், பங்களா நமக்கு அமைஞ்சது. இங்கேயே அடுப்பத்தை வச்சிடலாம். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாரா? என்னப்பா அது? திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? இல்ல, இப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணுக்கு நல்ல மாப்பிளையா அமையணுமே நினைச்சேன். நான் எங்கேயோ போயிட்டேன். ஜேம்ஸ், மேற்கொண்டு என்ன பண்ண போற? மேல படிக்க போறியா? படிக்கிறதுன்னு ஆயுஷ்புரா படிக்கலாம் ஃபாதர். ஆனா படிச்ச வரைக்கும் ஏதாவது வேலை தேடலான்னு பாக்குறேன். எல்லார் பாரத்தையும் ஆண்டவன் சார்பா நீங்க வாங்கிக்கிறீங்க. அட்லீஸ்ட் என் பாரத்தையும் அது உங்களுக்கு குறைக்கலான்னு பாக்குறேன். அதுக்குள்ளேயே அங்கி போடாத ஃபாதர் ஆயிடாத. இங்க எனக்கு தெரிஞ்ச எஸ்டேட் ஓனர் தயானன்னு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லெட்டர் தர்றேன், நாளை காலையில போய் பாரு. ஓகே ஃபாதர். ஏ கருப்பையா, இதெல்லாம் எடுத்து ஓரமா போடு. வேணாம், வர நேரமாச்சு, சீக்கிரம். வாட்ச்மேன், இந்த கேட்டை திறந்து வைங்க. வேணாம், வர டைம் ஆச்சு.
உலகளே ஏன் தும்மல் வருது? தும்மல் வந்தா வீட்லயே தும்மிட்டு வரணும். குட் மார்னிங் மேடம். டைமண்ட் எஸ்டேட் மேனேஜரா? எஸ் மேடம். ஏன் உங்க ஏரியாவில் எக்கோலஸ் மருந்து அடிக்கல? அடிச்சாச்சு மேடம். எதை அடிச்சீங்க? எல்லா இலையும் காஞ்சு போயிடுச்சு. பைக்ல சுத்தினா மட்டும் போதாது. குட் மார்னிங் மேடம். ஏன் மேன் உங்க ஏரியாவில் நேத்து யாரும் இலை பறிக்க வரல? மாரியம்மன் கோயில்ல கஞ்சி ஊத்துற திருவிழான்னு தொழிலாளிங்க எல்லாம் லீவ் எடுத்துட்டாங்க மேடம். ஏ சாமி நேத்தே கஞ்சி ஊத்த சொல்லிச்சாமா? இன்னைக்கு ஊத்துற குடிக்காதாமா? எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணுங்க. மேடம் Do what I say. ஏன்பா ஃபயர் அண்ட் ஸ்கார்சிட்டி? ஒரு லேபர் கை அத்துட்டா மேடம். அவனை கொண்டு போய் பாய்லர்ல போடுங்க. யார்கிட்ட என்ன கேட்டாலும் ஒரு காரணம் சொல்லிடுவீங்க. Get out. Get out all of you. அண்ணன் எனக்கு ஆபீஸ்க்கு வந்தாரா? காலையில வந்துட்டு உடனே போயிட்டாருங்க மேடம். இன்னைக்கு யார்கிட்ட தகராறோ? என்னது இது அநியாயம்? அடடே யூனியன் லீடரா? ஏன் லோலோன்னு கத்துற? இது எங்க இடம். நீ எங்க கிட்ட சம்பளம் வாங்குற. அதுலதான் இந்த வீட்டை கட்டி இருக்க. இது இடிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? என்னங்க இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? திருப்பி கட்டி கொடுக்கறதா இருந்தா இடிக்கிறதுக்கு உரிமை இருக்குங்க. சட்டம் பேசுறியா சத்தியமூர்த்தி? இந்த ஆண்டனியோட ஃபேக்டரியில உங்க மாதிரி இந்துக்களுக்கு வேலை கொடுத்ததே எங்க பெரிய மனசை காட்டுது. அப்புறம் என்னமோ 20% 25% போனஸ் வேணும்னு கேக்குறியாம? இப்படி ஒரு கோடு போட்டு மேல ஒரு புள்ளியும் கீழ ஒரு புள்ளியும் வச்சுட்டா அது பர்சன்டேஜ் நீ நினைச்சிட்டு இருக்கிற. அதுல ஏகப்பட்ட விவகாரம் இருக்குறியா? இப்ப என்னங்கிற? போனஸ் கொடுக்காட்டி கொடி பிடிப்பீங்க அவ்வளவுதானே? குடிங்க, அப்படி உங்க வயிற்றையை சேர்த்து பிடிச்சுக்குங்க. இப்ப மட்டும் என்னங்க, டீ தூளையெல்லாம் ஊர் உலகத்துக்கு அனுப்பிச்சு விட்டு நாங்க கடையில கடன் சொல்லி டீ சாப்பிட்டு இருக்கிறோம். சம்பளம் கம்மிங்கிறத ஜாடையா சொல்றியா ராஸ்கல்? சுட்டு பொசிக்கிறேன். மிஸ் ஆண்டனி, கை உங்ககிட்ட மட்டும் இல்ல எங்க கிட்டயும் இருக்கு. இங்க நாங்க உங்களை அடிச்சிட்டோம்னா அது முதலாளி தொழிலாளி பிரச்சனை ஆகாம இந்துக்கெல்லாம் சேர்ந்து கிறிஸ்தவங்க ஆயிடும். இது சட்டப்படி பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. அதுக்கு உங்களுக்கு பொறுமையும் இல்ல புத்தியும் இல்ல. போங்க. வர வர மரியாதை எல்லாம் போயிருச்சு. என்னன்னு புலம்பிக்கிட்டு இருக்க? இப்ப யாரும் உனக்கு மரியாதை தரல? வாய் நிறைய அண்ணனை மட்டும் கூப்பிட்டு நான் சொல்றதை மட்டும் கேட்காரு. என்னாச்சு? நான் என்ன சொன்னேன்? நம்ம ஃபேக்டரியில இந்த இந்துக்களை எல்லாம் சேர்க்க வேணாம்னு சொன்னேன். கேட்டையா? இப்ப பாரு, அந்த இந்து தொழிலாளர் தலைவன் சத்தியமூர்த்தி 25% போனஸ் கொடுத்தே தீரணுங்கிறான். அதுக்கு அந்த மிலிட்டரி வாத்தியார் வேற சப்போர்ட். நான் ஏதோ ஒரு மாதிரி சொல்லி நம்ம கிறிஸ்தவங்களை எல்லாம் சமாளிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னது? சிம்பிள். இந்துக்கள் மேல கோபம் வர மாதிரி கிறிஸ்தவங்களை தூண்டி விட போறேன். ஜோன் சொல்லி அந்த மாதிரி எல்லாம் அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாத. உன் அவசர புத்தியால தானே அப்பா அவனுக்கு கொடுத்த சொத்தையெல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்கிறேன். அந்த போனஸ் விவகாரத்தை நானே பாத்துக்கிறேன். அதாவது உன் சுத்துறத நான் சாப்பிடுறேங்கிறத ஜாடையா சொல்றேன். அப்படித்தானே? எப்பதான் நான் சொல்றத நீ கேட்டிருக்கிற? உன் இஷ்டம் போல செய். எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போறேன். என்னையா மீன் பிடிக்கிறியா? பாம்பு பிடிக்கிறேன். பாம்பு பிடிக்கிறதுக்கு தைரியம் வேணும். அதெல்லாம் உனக்கு எங்க வரப்போகுது? நான் மீச வச்ச ஆம்பளை. ஆமா, கருப்பாம்பூச்சிக்கு கூட மீசை இருக்கு. ஆனா அது ஆம்பளை சொல்லிக்கிறது இல்ல. கேவலம் நான் ஒரு பொம்பளை குதிரை ஓட்டுறேன். கருப்பாம்பூச்சிக்கு கூட மீசை இருக்கு. ஆனா அது ஆம்பளை சொல்லிக்கிறது இல்ல. கருப்பாம்பூச்சிக்கு கூட மீசை இருக்கு. ஆனா அது ஆம்பளை சொல்லிக்கிறது இல்ல. ஆல்பர்ட், என் குதிரை இந்த பக்கம் வந்துச்சா? உன் பஞ்ச கல்யாணியா? அதுக்கு சரியா புல்லு கூட வாங்கி போட்டு இருக்க மாட்டேன். எவன் விட்டு தோட்டத்துல மேயதோ போய் பாருப்போ.
கரப்பாம்பூச்சி கூட மீசை இருக்குன்னு சொன்னியே, அது இப்படி வந்து கன்னி பொண்ண தூக்கிட்டு போமா? குதிரையை திருடினதும் இல்லாம வீராப்ப பேசுறியா? சண்டா போயா. இங்க பாரு மேரி, உங்க அப்பா பூசணிக்கா தலைய அன்னைக்கு ஹோட்டல்ல பேசுன பார்த்தா நம்ம கல்யாணம் நடக்காது. இப்ப பிரிஞ்சிருவோம். நீங்க ஆம்பளை சட்டுன்னு அப்படி சொல்லிடுவீங்க. நான் அப்படி சொல்ல முடியுமா? என் உயிரையே நான் உங்க மேல வச்சிருக்கேன். என் மேல உசுர வச்சுட்டு நீ என்ன புணமாவா அலையிற? சொல்றத கேளுமா, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு. நான் எதையோ மனசுல வச்சுட்டு உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்க, அது உங்க ஒப்ப சிலேஸ் போடுற அளவுக்கு கொண்டு வந்து விடுமுன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன். அப்படியா? நம்ம காதல பிரிக்க அடைச்ச ஆண்டவனாலேயே முடியாது. உங்களை பிரிக்க ஆண்டவன் தேவையில்லடா, அப்பனே போதும். ஆமா, காதல் பண்ற ஒவ்வொருத்தரும் எங்களை பிரிக்க ஆண்டவனாலேயே முடியாதுங்கிறீங்களே, ஆண்டவனுக்கு வேற வேலையே கிடையாதா? டேய், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைச்ச தோழி. அது என்ன உண்ட வீட்டுக்கு ரெண்டகா? தெரியாது, எல்லாரும் சொல்றாங்களே, நானும் சொன்னேன். தெரியாதல்ல, ஏன் சொல்றீங்க? கம் டு தி பாயிண்ட். ஏன் என்கிட்ட வேலைக்கு சேரும் போது எவ்வளவு கெஞ்சின, உடம்புல கொஞ்சம் கொழுப்பு வச்ச உடனே ஏன் பொண்ணையே கை வைக்க பாக்குறியா? கொடைக்கானல நீங்க எப்படி இருந்தீங்க? புரோட்டன்ஸ்க்கு குதிரை சாணி பொறுக்கிட்டு இருந்தீங்க. பிற்காலத்துல குதிரைக்கே ஓனரா வரல. இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இன்னும் சிலத சொல்லுவேன். உங்க பொண்ணு பக்கத்துல இருக்கேன்னு பாக்குறேன். டேய், இனிமே உனக்கு என்கிட்ட வேலை கிடையாது. வாங்குறத உன்னை வீட்டுல வச்சு பூட்டுறேன். மாமா, என்ன ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லு. உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. வேண்டாங்களே, திறந்த வீட்லயே வைங்க, பூட்டாதீங்க. ஏன்? பூட்டத்தான் காதலுக்கு ஊட்டம் பிறக்கும். சரி, பூட்டல. வா. சாரி கரையா? ஐயோ, என் குதிரை, என் குதிரை, ஐயோ, என் குதிரை. விடியா, விடியா என் கையா. அட பாவி, சீ, விடா, விடா, விடியா என் கையா. ஆமா, என்னமோ எல்லாருக்கும் பல் டாக்டரோட அட்ரஸ் கொடுக்குறியாம. நீ வேணும் நான் ஏன் அட்ரஸ் வச்சுக்கிறியா? பெட்ரூம்ல பிரமாதமா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க. சைக்கிள் பிராண்ட் ஊதுபத்தி போஞ்சிட்டு இருக்கு. எப்படி இருக்கு அட்ரஸ்? ஒரு கார்டு வேஸ்ட். குதிரை விடவா கேவலமா போயிட்ட? எங்க அந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அடடே, இருக்கிறான் போல இருக்கு. பாக். குட் மார்னிங். வீரத்தை பொம்பளை கிட்ட காட்டுறது ஆம்பளத்தனம் இல்ல. அவ என்ன உனக்கு அத்தா மகளா இல்ல நீ அவளுக்கு அடியாள? ஐயோ, ரேப் பண்ண கூட விட மாட்டீங்களா? போயா, போய் வேலையை பாரு, டைம் ஆயிடுச்சு இல்ல? அடிச்சியா? அதான் வலிக்குது.
இதுக்கு தான் நீ படிச்சுட்டு வந்தியா? இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சண்டை போட்டுக்கிட்டது போக இப்ப கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு வளர்ச்சி. ஆண்டனி, உங்க தகுதிக்கு இது அழகா இருக்கா? போங்க. இதுல வேடிக்கை பார்க்க என்ன இருக்கு? போங்க. கம் ஆன் ஜேம்ஸ். பூச்சுன்னா ஆம்பளை தான் போடணுமா? பொம்பளை போடக்கூடாதா? போட்டுதான் பாப்போமே. அம்மா பால். என்னம்மா நுண்ற? ஒண்ணு இல்ல, கால்ல முள்ள குத்திருச்சு. ஓ இந்தாம்மா வரேன். ஏமா ஆள் இருக்கிற கணக்கு தெரியல? நான் ஹார்ஸ்ல வரப்ப என் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அதான் பார்த்தனே, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க கூடாதுன்னு குதிரைக்கு தான் சேலம் போடுவாங்க. குதிரை ஓட்டுறவங்களுக்கு இல்லையே. ஷட் அப். பெர்மிஷன் இல்லாம என் எஸ்டேட்டுக்குள்ள வந்ததே தப்பு. இப்ப நீ சுவாசிட்டு இருக்கிற காத்து கூட எனக்கு தான் சொந்தம். காத்துக்கு சொந்தம் கொண்டாடுற முதல் ஆள் நீங்க தான். எல்லாத்துலயும் முதல் ஆளா இருக்கணும்னு ஆசைப்படுறவனா? தட்ஸ் டயானா. பீட்டர், பீட்டர் வந்துட்டேன் மேடம். என்ன மேல கரண்ட் போயிடுச்சு? நம்ம பங்களா டிரான்ஸ்ஃபார்மர்ல தான் ஃபீஸ் இருக்கு மேடம். ஃபீஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறியே, போய் ஃபீஸ் போடு. மழை நின்னதும் போட்டுடுறேன் மேடம். இடியட். அது வரைக்கும் என்ன இருட்டியா படிக்க சொல்ற? நீ என்ன சக்கரையா மழையில கரைஞ்சு போறதுக்கு? போ மேன், போய் ஃபீஸ் போடு. அங்க என்னடா சத்தம்? நம்ம பீட்டருக்கு ஷாக் அடிச்சிச்சு மேடம். அதுக்கு என்ன இப்படி பாம்பு கடிச்ச மாதிரி அலறா? பாத்து கைய வைக்கணும். ஸ்டூபிட். வேற எலக்ட்ரிஷியனை பார்த்து கூட்டிட்டு வா போ. சரி மேடம். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன்.
ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்குல்ல? காதல் உருவத்தை அழகான வரிகள் எழுதியிருக்காங்க. காதல் ஒரு முட்டாள்தனம், காதலிக்கிறவங்க முட்டாளுங்க. அப்படின்னா நானும் ஒரு முட்டாள் தான். ஆனா என்ன முட்டாளாக்குறது யாரு தெரியுமா? நீதான். எஸ், நான் உன்னை காதலிக்கிறேன். எப்படி காதல் வந்ததுன்னு தெரியாது, ஆனா என் காதல் உண்மையானது. இந்த பாட்டை எழுதினாலே அவளும் இப்படித்தான். காதலிக்கிறேன்னு சொன்ன ஒருத்தர உண்மையிலேயே நம்பலாம். இவ உண்மையா இருந்தா அவனும் உண்மையா இருக்கணும்னு சட்டம் இருக்கானே. இவளை தான் உயிர்னு சொன்னவன் இன்னொருத்தி பின்னால போயிட்டான். அப்புறம் என்ன காதல்? இந்த வரிகளை மட்டும் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். உங்க அக்காவா? ஆமா. கண்மணி மேரி, என்னதான் உங்க அப்பன் அம்மி குழவித்தரையன் உன்னை அடைச்சு வச்சிருந்தாலும் அவனால் உன்னை பாதுகாக்க முடியாது. உங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல் நொறுக்கப்படும், உன்னை வெளியே தூக்கப்படும், உன்னை என் மனைவி ஆக்கப்படும். உங்க அப்பா வச்சிருக்கானே குதிரைங்கிற பேர்ல கழுதிக, அதை விட ஒரு பெரிய அரேபியா குதிரையில வந்து உன்னை அலாக்காக தூக்கிட்டு போயிடுவேன். உன் அன்பு காதலன் கிருஷ்ணன். கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன். லெட்டர் படிச்சு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. என்னைக்குமே நான் அவரோட மேரிதான். எங்க அப்பா எனக்கு முக்கியம் இல்ல. அப்ப முக்கியம் இல்லையா? அட பாவி, லவ் லெட்டர் கொடுக்க வந்த குரங்கா நீ? இப்ப உன்னை மேனேஜர் ஆக்குறேன்னு சொன்னேன். ஐயோ, உனக்கு வேலை கிடையாது. நீ அவன மாதிரி ரோட்ல ஆல போ. எந்திரி, என் முன்னால நிக்காத. போடா ராஸ்கல். என்னடா லெட்டர் கொடுத்தியா? என்ன சொல்லுச்சு? அடே எப்பா, லெட்டர் வாங்கின உடனே முத்தம் கொடுத்துச்சுனே. எது லெட்டர் இருக்குனே. அப்புறம் லெட்டரை பார்த்து ஒன்னு அழிச்சு பதிலுக்கு லெட்டர் கேட்டேன். அந்த நேரத்துல அவங்க அப்பா என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சு அவருக்கு ஏதோ பிறந்த நாளாம். பெரிய பெரிய கேக்கா கொடுத்தாரு, என்ன கேட்காமல. குடுக்கறதுன்னா அந்த ஆளு எவ்வளவு வேணாலும் கொடுப்பான்டா. ஆனா ஒரே ஒரு கெட்ட குணம், காதலர்களை சேர விட மாட்டான். என்னங்க என்னங்க? எதுக்கு இங்க வந்தீங்க? உன்னை பாக்கத்தான் வந்தேன். இருக்கேனா இல்ல போயிட்டேனான்னு பாக்குறதுக்கா? உனக்கு கால் அடிபட்டுச்சு, எப்படி இருக்குன்னு பாக்கட்டு வந்தேன். அதான். எனக்கு அடிபட்டா உங்களுக்கு என்ன? அடி உனக்கு, ஆனா வலி எனக்கு. நீங்க என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன உடனே எனக்கு கால் அடிபட்டுடுச்சு. குதிரை ஓட்டி சம்பாதிக்கிற பொழப்பும் போச்சு. இப்ப நாங்க பட்னி தானே. போக இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? இப்ப நாங்க பட்னி திருப்தி தானே. ஹார்ஸ் ரைட் சார், ஹார்ஸ் ரைட். ஒரு ரவுண்டு 10 ரூபாய், ஒன்லி 10 rupees. சார் சார் சார், ஹார்ஸ் ரைட் சார். வேண்டாம் பயா, ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க டார்லிங். என்ன பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? உனக்காக போறேன். ஐயா எப்படி போறான்னு பார்.
நல்லா ஃபாஸ்டா போகும்ல? எங்கடி வெளியில விட்டு இந்த குதிரையை காணோம்? என்ன குதிரையை காணுமா? அந்த பாலத்து பக்கம் எங்கேயாவது மேய்தா பாரு. இன்னும் வேகமா போங்க. சாரி ஜூலி, நீ கால்ல அடிபட்டு வீட்டுல இருக்கிறதுனால வருமானம் இல்லாம சாப்பாடு கஷ்டப்படுற. அதனாலதான் உன் குதிரையை வச்சு நான் சம்பாதிச்சேன். இந்தா இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச பணம். என் காதல தான் ஏத்துக்கல, இந்த பணத்தையாவது வாங்கிக்க. அன்னைக்கு என் காதல உங்ககிட்ட சொன்னதால தான் நீ ஓடுன. அதனால தானே உன் காலில் அடிபட்டுச்சு. அது என்னால தானே. உனக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா? காயம் பலமா பட்டுடுச்சா? அதுக்கு தான் நீங்க மருந்து போட்டுட்டீங்களே. உன்னால எனக்கு ஏற்பட்ட காயத்துக்கு நீ எப்ப மருந்து போட போற? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. பூ போலே உள்ளம் வைத்தாய், உள்ளை உள்ளே வைத்தாய். ஹோ என்னை கேளாமல் கண்ணம் வைத்தாய், நெஞ்சில் கண்ணம் வைத்தாய். ஹோ நீ இல்லை என்றால் என் வானில் என்றும் பகலென்று ஒன்று கிடையாது. அன்பே நம் வாழ்வில் பிரிவென்பதில்லை, ஆகாயம் ரெண்டாய் உடையாது. இன்று காதல் பிறந்த நாள், என் வாழ்வில் சிறந்த நாள். மணமாலை சூடும் நாள் பார்க்கவே ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது.
என்னை நீ கண்ட நேரம் எந்தன் நெஞ்சம் துண்டானது. காணாத அன்பை நான் இன்று கண்டேன், காயங்கள் எல்லாம் பூவாக. காமங்கள் ஒன்றே என் காதல் அல்ல, கண்டேனே உன்னை தாயாக. மழைமேகம் பொழியுமா, நிழல் தந்து விலகுமா? இனிமேலும் என்ன சந்தேகமா? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், லலலலலலலா, இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம். லலலலலா, உன்னையே எண்ணியே வாழ்கிறேன், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். லலலாலா, லலலாலா, லலலலா, லலலலா, லலலாலா, லலலாலா, லலலலா. லலலலா. அந்த பூசணிக்காய் தலையனுக்கு எதிரா நம்மள 25 குதிரையை வச்சு தொழில் ஆரம்பிக்க போறோம். அத லெட்டர்ல எழுதிருக்க. அந்த பொண்ணுகிட்ட குடு, படிக்கட்டும். நீ தைரியமா இரு, அண்ணன் கூடிய சீக்கிரம் பெரிய ஆளாகிடுவாரு. அதுக்கப்புறம் உன்னை எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை கொடு. என்னன்னு இது இன்னைக்கு நானே வா, திரும்ப திரும்ப ஒரு ஆள் போனா சந்தேகப்படுவாங்க. இந்த கோழிக்கு என்ன அனுப்புங்க. டேய், குடுக்கல் வாங்குறதெல்லாம் ஒரே ஆள் தாண்டா வச்சுக்கணும். நீயே போயிட்டு வா. வேணாண்ணே, நான் போனா சந்தேகப்படுவாங்க. நானே போறேன். ஆமாடா, அன்னைக்கு நீ போகும்போது அவருக்கு பிறந்த நாள், உனக்கு கேக்கு கொடுத்தாரு. இப்ப நான் போகும்போது அவரு கல்யாண நாளா இருக்கலாம், உனக்கு ஏதாவது கொடுப்பாரு. குடுக்கற அந்த ஆள் மண்ணண்டா. ஆமா ஆமா, அவர் வெறுங்கையோட யாரும் அனுப்ப மாட்டாரு. ஏற்கனவே போய் வாங்கிட்டு வந்திருக்கான், சொன்னா கேட்டுக்க. லவ் லெட்டர் கொண்டு வந்த கையா இது? அண்ணே அண்ணே அண்ணே, என்னடா அது மூஞ்சி எல்லாம் லாரியில அடிபட்டியா? இல்லண்ணே, அந்த மொட்டையை என்ன போட்டு அடிச்சு மிதிச்சு இந்த லெட்டர் கொடுக்கும்போது பாட்டானா? கையும் களவுமா புடிச்சுட்டான்டே. அண்ணே, அது மட்டும் இல்லண்ணே, அவன் மனுஷனா என் கைய கடிச்சுட்டான்டே. அதான் அவன் குதிரையில சிலது கடிக்குது, அவனே கத்து கொடுத்துருப்பான் போல இருக்கு. அண்ணே, இவன் முதல் லெட்டர் கொடுக்க போனானே, இவனுக்கும் உட்கார்றா. அன்னைக்கு உரிச்சு போடும் படுவா. நீ சொல்ற அண்ணே, அன்னைக்கு லெட்டர் கொடுக்க போனானே, இவனையும் செம மாத்திருக்கானே அந்த மொட்டைய. இது ஏன் நீ என்கிட்ட சொல்ல? நான் மட்டும் வாங்கினா நல்லா இருக்காதே, இவனும் வாங்கிட்டு உள்ளதான். அவன் கேக்கு வாங்கினா பரவாயில்ல, என்ன மாட்டி விட்டு அதே கேக்க நான் வாங்கியிருந்தா என் நிலைமை அதேதான். ஏமா
நீங்க நானேதான் உங்க குதிரையோட கால் படுற அளவுக்கு புண்ணியம் பண்ணவன். உங்க குதிரை உங்களை கீழே தள்ளிட்டு ஓடினதை பார்த்தேன். நீங்க மயங்கி கிடந்தீங்க. பக்கத்துல உதவிக்கு யாரும் இல்ல. பஸ் கார் இது வரைக்கும் எதுவுமே இந்த பக்கம் போகல. அதனாலதான் ராத்திரி உங்க இங்கேயே தங்க வைக்க முடியாச்சு. உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தினவன்னு தெரிஞ்சோ என்ன காப்பாத்திருக்கீங்களே. நான் அன்னைக்கு மிருகத்தனமா நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். எதுக்கு? பசியெல்லாம் தாங்காத பணக்காரங்க நீங்க. உங்களுக்கு சாப்பிட ஒண்ணுமே தர முடியலையேன்னு பாக்குறேன். தேங்க்ஸ். எனக்கு பசிக்கல. துள்ளி எழுந்தது பாட்டு, சின்ன குயில் இசை கேட்டு, சந்த வரிகளை போ சொல்லிக் கொடுத்தது காற்று. உறவோடுதான் அத பாடணும், இரவோடுதான் அரங்கேறணும். புள்ளி எழுந்தது சின்ன குயில் சகே. உயிரே ஒரு வானம் பாடி உனக்காக கூறுது, அழகே புது ஆசை வெள்ளம் அணை தாண்டி தாவுது. மலரே தினம் மாலை நேரம் மனம் தானே நோவது. மாலை முதல் மாலை முதல் காலை வரை சொன்னால் என்ன காதல் கதை. காமன் கணை என்னை வதைக்குது. துள்ளி எழுந்தது பாட்டு, சின்ன குயில் இசை கேட்டு. அடியே ஒரு தூக்கம் போட்டு நெடுநாள் தானது. கிளியே பசும் பாலும் தேனும் வெறுப்பாகி போனது. நிலவே பகல் நேரம் போலே நெருப்பாக காயுது. நான் தேடிடும் நான் தேடிடும் நான் தேடிடும் ராசாத்தியே, நீ போவதா ஏமாத்தியே. வாவா கண்ணே இதோ அழைக்கிறேன். துள்ளி எழுந்தது பாட்டு, சின்ன குயில் இசை கேட்டு. சந்த வரிகளை போ சொல்லிக் கொடுத்தது காற்று. உறவோடுதான் அத பாடணும், இரவோடுதான் அரங்க
என்னாச்சு? ராத்திரி குதிரை மட்டும் தான் வந்துச்சு, நீ வரவே இல்ல. உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? குதிரையில இருந்து விழுந்துட்டேன். இவர்தான் என்ன காப்பாத்தினாரு. குதிரையில வர பொண்ணுங்களுக்கெல்லாம் இவர்தான் காட் ஃபாதரா? நல்லா இருக்கு. நீ மாமா. நீங்களும் இருக்கீங்க. எங்க போகணுமோ அங்க இறக்கி விடுறேன். கருணை வழியில் போகாம காசும் பணமும் என் கண்ணை மறைச்சிடுச்சு. எத்தனையோ பேர் மனசு நோக நான் நடந்துகிட்டேன். என் வீட்டு உண்மையான ஊழியர் எலக்ட்ரிக் ஷாக்ல ஊனமாக நான் காரணமாயிட்டேன். தவற உணர்ற எனக்கு பாவ மன்னிப்பு வழங்கணும். கர்த்தரிடம் விசுவாசம் கொண்டு வருந்தி திருந்தும் உனக்கு பிதாவின் மன்னிப்பும் ஆண்டவரின் அருளும் கர்த்தரின் கனிவும் நிச்சயம் உண்டு மகளே. குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க எங்க? இங்க இதான் என் வீடு. அப்படின்னா ஃபாதர் கிட்ட வளர்ந்த அனாதைகள்ல நானும் ஒருத்தன். அப்படியா? என்ன காப்பாத்தின அன்னைக்கு உங்க பேரை கூட கேட்க நான் மறந்துட்டேன். என் பேர் ஜேம்ஸ். என் பேர் தயாரா. ஆமா, இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன வேலை செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதா இப்போதைக்கு இந்த பட்டதாரியோட வேலை. உங்ககிட்ட வேலை கேட்கறதுக்கு வந்திருந்தேன். ஃபாதர் கூட லெட்டர் கொடுத்து அமைச்சிருந்தாரு. நான் தான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏ? அன்னைக்கு அந்த லெட்டர் கொடுத்திருந்தா என்னத்துக்கு பாயில போட்டிருப்பீங்க. அந்த தயானா செத்துட்டா. நீங்க சர்ச்சுக்கு வந்து போய் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா எங்க ஸ்டேட்லயே ஒரு வேலை, ஒரு முக்கியமான வேலை போட்டு தரேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். இது நான் சொல்ல வேண்டியது. வாங்க ஜேம்ஸ். இவர் பேர் டேவிட், ஒர்க்ஸ் மேனேஜர். இவர் சேல்ஸ் மேனேஜர் பாஸ்கர். நைஸ் டு மீட் யூ. வெஸ்லி டீ டெஸ்டர். இவர் சாலமன், டீ மேக்கர். ஹலோ. ஹலோ சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இவர் ஜே, ஃபேக்டரி சூப்பர்டென்ட். ஹலோ. இவர் ரவீந்தர். நைஸ் டு மீட் யூ. எல்லாரும் எனக்கு அறிமுகப்படுத்தினீங்க, ஆனா என்ன அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலையே. எப்ப நானே ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேனோ அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க தான் உங்களை மேக்கப் போற ஜெனரல் மேனேஜர்னு. இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்களே. இந்த டயானா இப்பதான் பொண்ணா மாறிட்டு வரா. புரியலையே. புரிய வேண்டாம், வாங்க. டயானா, வர உன்னை பத்தி என்னால புரிஞ்சுக்கவே முடியல. குதிரையில இருந்து விழுந்த போறது உன்னை காப்பாத்தினாங்கிறதுக்காக ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் தூக்கி கொடுத்துட வேண்டியதா? மேனேஜர் போஸ்டுக்கு தேவையான படிப்பு இருக்கு, தொழிலாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குற அளவுக்கு மனிதாபிமானம் இருக்கு. இன்னும் என்ன தகுதி வேணும்? பாதிரியார் வளர்த்த பையன். பண்பு நிச்சயமா இருக்கும். ஆனா அவன் ஒரு அனாதை. ஆதரவு கிடைச்சா காப்பாத்திக்கிற அக்கறை இருக்கும். நிர்வாக பொறுப்பையில அப்பா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாருங்கிறதுக்காக உன் இஷ்டப்படி நடந்துட்டு இருக்கு, அப்படித்தானே? அப்பா உயிரோட இருக்கிறப்ப நீ உருப்படுவேன்னு நினைச்சாரு. நீ ஊர்வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வந்த, இப்பவும் வாங்கிட்டு வர. உன்னை நம்பி இத்தனை தொழிலாளர்களை கட்டி மேய்க்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்க முடியுமா? அதனாலதான் நம்பிக்கையான ஆளா பார்த்து போட்டிருக்கேன். பெண் புத்தி பின் புத்திங்கிறத பின்னால உணர போறேன். அண்ணா இப்படி பண்ணிட்டான்னு நாளைக்கு வந்து அழிவு இல்ல. அப்பா பாத்து வணக்கங்க. என்ன இப்ப தொழில் இல்லையாமே? எல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த மொட்டையங்கிட்ட இருந்து விலகிட்டியாமே? கவலைப்படாத, மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான். எது கொடைக்கானலையா?
இங்கதான் சதா மழை பெய்யுதே, அப்புறம் எதுக்கு தண்ணி ஊத்தணும்? வழக்கமா சொல்ற பழமொழியாச்சேன்னு சொன்னேன். பழமொழியில கொடைக்கானல சொல்லாதீங்க. சொல்லணும்னு ஆசை இருந்தா மலையை விட்டு கீழே இறங்கி சொல்லுங்க. சரி, அதை விடு. என்கிட்ட 25 குதிரை இருக்கு. அதை வச்சு தொழில் பண்ணிக்க. வர்ற வருமானத்துல உனக்கு ஒரு பங்கு தர்றேன். அப்படியா? அப்படின்னா ஒரே வருஷத்துல 25 குதிரையை 50 ஆக்கி காட்டுறேன். உனக்கு விஷயம் தெரியாதா? என்கிட்ட இருக்கிற 25 ஆண் குதிரை. நான் அதுக்கு சொல்லிங்க 25 குதிரையை வச்சு சம்பாரிச்சு அந்த வருமானத்துல இன்னும் 25 குதிரை வாங்கலாம்னு சொல்றேன். அது ஓ சாமர்த்தியம். 25 ஆக்குவியோ 250 ஆக்குவியோ? உங்களை எல்லாம் செலக்ஷன் பண்ணி எதுக்காக வர சொன்ன தெரியுமா? அந்த கேடுகட்ட நாமரதாப்பைய கிருஷ்ணன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவனுக்கு 25 குதிரையை கொடுத்து அந்த கார்மேகம் கருங்குரங்கு எனக்கு எதிராக தொழில் செய்ய வச்சுட்டான். இது அநியாயம் சார். இது அக்கிரமம் சார். உங்களுக்கு துரோகம் பண்ணலாமா சார்? பண்றானுங்களே. துரோகம் பண்றதானே இந்த நாட்டுக்கு மெயின். தொழில் சைடு தானே. அதனாலதான் சொல்றேன், குதிரைக்கு ஒரு பண்ணா நின்னுக்குங்க. வர்ற கராக்கி புறாங்க எடுத்துருங்க. அவன் பக்கம் ஒரு ஆள் கூட போக கூடாது. எவ்வளவு சம்பளம் வேணாலும் தரேன். பாருங்க சார் எங்க கைவரிசைய. வாங்க சார் வாங்க. லேக்க சுத்தி பாக்கணுமா? ஃபுல் ரவுண்டா ஆஃப் ரவுண்டா? சில்வர் கேஸ்கட் பாக்கணுமா? வாட்டர் ஃபால்ஸ் பாக்கணுமா? தொப்பி தூக்கி பாறை பாக்கணுமா? கடைசியா சூசைட் பாயிண்ட் பாக்கணுமா? வாங்க நம்ம குதிரையில ஏறி குந்துங்க. இதெல்லாம் பாக்கலாம். வாங்க இங்க வாங்க. அங்க போகாதீங்க. இப்பவே சூசைட் பாயிண்ட் பாத்துருவீங்க. அது குதிரை இல்ல, கழுத. போகாதீங்க சார். சொன்ன கேளுங்க சார். இவனுல போயிட்டானுங்களா? சரி, அடுத்த கிராக்கே பாப்போம். வாங்க சார், நம்ம குதிரையில ஏறி குந்துங்க. சூசைட் பாயிண்ட் பாக்கலாம். இங்க வாங்க சார். சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய், இங்கிலீஷ் தெரியாதா உங்களுக்கு? வாங்க சார் வாங்க, உட்காருங்க. போறானுக்கு பாரு புறம்போக்கு. குதிரைக்கு முன்னால 4 கலர் போட தெரிஞ்சா போதும், அங்க போயிருவானுங்க. சபல கேசுங்க. அட்லீஸ்ட் 2 ஆம்பளையாவது வாங்க சார். இதுவும் குதிரை தான். இதுவும் ஆப்பும் போகும், புல்லும் போகும். உன்னை கண்டா எவனுமே வரமாட்டேங்கிறான். பாத்தீங்களா என்ன? வசதி உள்ளவன் தான். என்னமா லேட்டா பண்ணிருக்கான் பாத்தீங்களா? போற போக்க பார்த்தா நாம தான் சூசைட் பாயிண்ட் போகணும்னு நினைக்கிறேன். போகாம என்ன பண்றது? இப்படி ஒரு குதிரை இந்த மண்டையை வச்சிருந்தா எவன்டா வந்து ஏறுவான்? காலி மைதானமா வச்சிருக்கைய இதெல்லாம் கொத்தி விட்டு பேரிக்கா தோட்ட வைடா. விளையாடாதீங்க. என்ன இருந்தாலும் பணக்காரங்கிட்ட நம்ம மோத முடியாது. மோத முடியாதா? நான் மோதி காட்டுறேன்டா. கலரை வச்சு கலெக்ஷன் பண்றானா? ஒரு பாவாடை, ஒரு ஜாக்கெட், ஒரு ஜடை, இது நம்மளுக்கு கிடைக்காதா? கிடைச்சா ரூபாத்தாயா நல்ல பாட்ட கேட்டுக்கோ. 2 10 ரூபாத்தாயா எங்க கூட சேர்ந்துக்கோ. 10 ரூபாத்தாயா நல்ல பாட்ட கேட்டுக்கோ. 2 10 ரூபாத்தாயா எங்க கூட சேர்ந்துக்கோ. மட்ட மட்ட குதிரையில ஏறிக்கிறலாம். அட சுத்தி சுத்தி பூரையெல்லாம் பாத்துக்கிறலாம். மட்ட குதிரையில ஏறிக்கிறலாம். அட சுத்தி சுத்தி ஊரையெல்லாம் பாத்துக்கிறலாம். 10 ரூபாத்தாயா நல்ல பாட்ட கேட்டுக்கோ. 2 10 ரூபாத்தாயா எங்க கூட சேர்ந்துக்கோ. வெட்டியும் போட்டு வந்தா இங்கு சீந்திர பயக யாரும் இல்ல. பூவையும் பொட்டையும் கச்சுக்கிட்டா நம்ம எல்லைய தாண்டுற ஆளும் இல்ல. கொட்ட பாரவட்டையின் நம் அறியாததான். ஆள சத்தாத பூவாடதான். பாட குடிக்காத பயலே இல்ல. குடிச்சா விடுவான வயசே கொள்ள. எப்பவும் நாம இட்டது சட்டம். எண்ணியதெல்லாம் கையில கிட்டம். கும்மாளமோ கொண்டாட்டமோ என்னாலுமேதான். 10 ரூபாத்தாயா நல்ல பாட்ட கேட்டுக்கோ. 2 10 ரூபாத்தாயா எங்க கூட சேர்ந்துக்கோ. மட்டா மட்டா குதிரையில ஏறிக்கிறலாம். சுத்தி சுத்தி ஊரையெல்லாம் பாத்துக்கிறலாம். 10 ரூபாத்தாயா நல்ல பாட்ட கேட்டுக்கோ. 2 10 ரூபாத்தாயா எங்க கூட சேர்ந்துக்கோ.
வந்தவன் போனவன் எத்தனையோ ஒரு குத்தமும் குறையும் சொன்னதில்லை. கண்டவன் வந்ததும் பல்லிழிக்க போட்ட குருத போலுது மட்டமில்லை. பால ஆட்டுதைய அழகாகத்தான், காச கேக்குதைய கணக்காகத்தான், மேல இடம் கொடுக்கும் உக்காரத்தான், கால உதச்சுக்கிட்டு நீ ஓட்டத்தான். என்னத்து சொல்ல எப்படி சொல்ல விக்குது பாரு சொக்குது பாரு எல்லாருமே எங்களுக்கு மச்சானுங்க தான். 10 ரூபாய் தாயா நல்ல பாட்ட கேட்டுக்கோ, 2 10 ரூபாய் தாயா எங்க கூட சேர்ந்துக்கோ. 10 ரூபாய் தாயா நல்ல பாட்ட கேட்டுக்கோ, 2 10 ரூபாய் தாயா எங்க கூட சேர்ந்துக்கோ. மட்டம் மட்டம் குதிரை எல்லாம் ஏறிக்கிறலாம், அட சுத்தி சுத்தி ஊரையெல்லாம் பார்த்துக்கிறலாம். மட்டம் மட்டம் குதிரை ஏறிக்கிறலாம், அட சுத்தி சுத்தி ஊரையெல்லாம் பார்த்துக்கிறலாம். 10 ரூபாய் தாயா நல்ல பாட்ட கேட்டுக்கோ, 2 10 ரூபாய் தாயா எங்க கூட சேர்ந்துக்கோ. டேய் வாங்கடா, இன்னைக்கு கலெக்ஷன் ஏக அமக்கலாம். என்னப்பா உன் ஆளுங்களுக்கெல்லாம் பொம்பளை வேஷம் போட்டு பாட்டு பாடி ஆட்டம் போட்டு டூரிஸ்ட் சென்டரையே அசிங்கம் பண்ணிட்டேன்னு கொடைக்கானல் டவுன்ஷிப்ல இருந்து எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. நீ வேற எங்கேயால பாத்துக்க. ஒழுங்கா குதிரைகளை என்கிட்ட ஒப்படைச்சிரு. ஆமா. நீங்க குதிரை கொடுக்கலன்னா எங்களுக்கு இந்த கொடைக்கானல்ல வேலையே கிடைக்காதா? என்ன டேவிட் எப்படி? இது டவுன்ஷிப் நோட்டீஸ் இல்ல, மொட்டஷிப் நோட்டீஸ். முதலாளி ஒன்னா சேர்ந்தீங்களா பாக்குறேன். உள்ள யூனியன் லீடர்ஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, நீ இங்க உட்கார்ந்து இருக்க. ஆமா, நம்ம சார்பா யார் தான் பேசுறாங்க? ஜேம்ஸ். ஜேம்ஸ் ஆமா, முட்டாள்தனத்துக்கு ஒரு லிமிட்டே இல்லையா? சின்ன வயசுல நான் நிர்வாகத்தை கவனிக்கலையா? நீ ஏன் தங்கச்சி, அதனால உனக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்கு. அவன் வாய்ப்பாடு கூட ஒழுங்கா சொல்ல தெரியாத சின்ன பையன். திருஞான சம்பந்தர் சின்ன வயசுலயே பாடலையா? இவனை விட்டா நல்லா பாடுவான், ஆனா நிர்வாகத்தை எல்லாம் கவனிக்க தெரியாது. பாரு, வயச உதாரணம் காட்டி ஏமாந்து போகாத. வயசானவங்க எல்லாம் தாத்தா ஆகலாம், ஆனா எல்லாரும் காந்தி தாத்தா ஆக முடியாது. அட, இந்த உதாரணம் நல்லா இருக்கு. வீணா பெரியவங்க பேரெல்லாம் உன் வாயில வந்து கிட வேண்டாம். இத பாரு, நிச்சயமா ஜேம்ஸ் வெற்றியோட திரும்புவாரு நான் நம்புறேன். பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அவங்க 25% போனஸ் கேட்டாங்க, நான் 15% தரேன்னு சொன்னேன், ஒத்துட்டாங்க. என்ன 15%? உங்க அப்பா வீட்டு சொத்து நினைச்சிருக்கிறியா? இஷ்டத்துக்கு வாரி இறைக்கிறதுக்கு போனஸ் எல்லாம் கொடுக்க முடியாதியா? வேணும்னா ஆளுக்கு ஒரு டஜன் போனஸ் சோப்பு வாங்கி தர. நீ தொழிலாளி தானே, அதான் அவங்களோட சேர்ந்துட்ட. இத பாருங்க, நான் முதலாளி காலுக்கு செருப்பா இருக்க மாட்டேன், தொழிலாளி காலுக்கு நெருப்பா இருக்க மாட்டேன். ஏன் சார் 4 8 புஸ்தகம் வாங்கி படிச்சு வந்து கேட்டாருங்க? உன் முகத்துல கரீத்தா பூசுவார் நினைச்சிட்டு இருந்தேன், நல்ல தாராவே பூசிட்டாரு. ஆக மொத்தம் நல்லா உன்னை ஏமாத்திட்டாரு. உண்மைதான். இந்த பிரச்சனை முடிய மாசக்கணக்கா ஆயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஒரே நாள்ல முடிச்சு என்னை ஏமாத்திட்டாரு. முதல்ல உன்ன ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டணும். மிஸ்டர் ஜிஎம் பாட்டுங்களா? நேரண்டா. அண்ணன் பேசுறத மனசுல வச்சுக்காதீங்க. இட்ஸ் ஆல் ரைட் மேடம். வாங்க போலாம். என்ன ஜேம்ஸ், உங்க ஃபேக்டரியில ரொம்ப நாளா இருந்த யூனியன் ப்ராப்ளத்தை நீ தீர்த்து வச்சிட்டியாமே சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் ஃபாதர். இந்த தேவாலயம் தான் எனக்கு சரணாலயம். உண்மையில நீ என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறத விட கோயில் பிள்ளை கிட்ட தான் வாங்கணும். ஏன்னா என்னை விட அதிகமா அவர் தானே உன்னை தோள் மேல தூக்கி வளர்த்திருக்காரு. என்னமோ தெரியல, அவருக்கு உன் மேல இனம் புரியாத ஒரு பாசம் இருக்கிறத நான் உணர்றேன். ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னை ஆசீர்வாதம் பண்றதுக்கு எனக்கு என்ன இருக்குது இருக்குப்பா. காட்சி கொடுக்கிற பரமபிதா முன்னாடி இனியும் மௌனம் சாதிக்க என்னால முடியல. 20 வருஷத்துக்கு முன்னே என் மனசுல பாரமா அழுத்திட்டு இருக்கு. கிறிஸ்துவன்னு போய் சொல்லி உங்ககிட்ட வேலையில சேர்ந்தேன். என் பையனோட எதிர்காலத்துக்காக நான் சொன்ன பொய்ய
வெளியில சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பாவியோட நிழல் கூட அந்த பரிசுத்தமான தேவாலயத்துல படக்கூடாது சாமி. நீங்க அதை பாவமா நினைச்சாலும் அதுக்குதான் தேவாலயத்துல ஊழியம் செஞ்சு பரிகாரம் தேடிக்கிட்டீங்களே. கடவுள் மனுஷனை பாக்குறாரு தவிர மதத்தை பாக்குறது இல்ல கோயில் பிள்ளை. சாமி, இவ்வளவு பெருந்தன்மையோட இருக்கிற உங்க முகத்துல முடிக்கிற யோகியதே எனக்கு இல்லை. நான் போய் தான் தீரணும். சரி போங்க. என்ன பெட்டியில வைக்கிற வரைக்கும் என் கூடவே இருப்பீங்கன்னு நினைச்சேன். சாமி, அப்படி சொல்லாதீங்க. நான் போகல. மாதாவுக்கு மணி அடிக்கிறத விட்டுட்டு நான் போக நினைச்சது தப்புதான். வாங்க. அந்த மேரி என் மேல உயிரா இருக்கா. அவளுக்கு ஏழை பணக்காரங்கிற ஏற்ற தாழ்வே கிடையாது. நான் எப்ப கூப்பிட்டாலும் என் கூட ஓடி வர தயாரா இருக்கா. ஆனா அதுக்கு மொட்டை மண்டை நான்டா குறுக்க நிக்கிறான். அவளை கொல்லுடா. எப்படி கொல்றது? தானா செத்த மாதிரி இருக்கணும். வெட்டுனா ரத்தம் வரும், கழுத்து நெரிச்சா சத்தம் வரும். இந்த ரெண்டுமே இல்லாம கொல்லணுமே. சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டா மடையா. அன்னைக்குன்னு மேரி எனக்கு பண்பற்ற ஜாம் போதும், சோத்த நீ தின்னு அந்த மொட்டை மண்டைய சொல்லிட்டான்னா கதையே மாறிடுமேடா. இன்னொரு ஐடியா இருக்குனே. என்ன? அவன் பல்லு விளக்குவானா? எனக்கு தெரியாது. அவன் சாப்பிடும் போது நான் பாத்திருக்கேன். அவன் பல்லு விளக்கி நான் பார்த்ததே இல்ல. அண்ணே, அவன் பல்லு விளக்குற பிரஸ்ல விஷத்தை தடவிட்டா காலையில முடிச்சு பல்லு விளக்குவான். உடம்புல விஷம் ஏறி செத்து போயிடுவான். இப்படி முன்னுக்கு வா. இந்த மாதிரி நீ முன் யோசனை சொல்றதுனால்தான் உனக்கு முன்மண்டையில முடியே முளைக்காம போச்சு. மொட்டைய செத்த உடனே மொத்த குதிரையை நான் வச்சுக்கிட்டு ஒத்த குதிரை உனக்கு எழுதி வைக்கிறேன். இனிமே என் வாழ்க்கையில மாமா வில்லனே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஒரு புருஷனாகப்பட்டவன் ஒரு ஸ்திரீயின் மனதை கவர்வதற்கு பொன்னும் மணியும் கொட்டி கொடுக்க தேவையில்லை. ஆனால் பிரியத்துடன் ஒரு முழம் புஷ்பத்தை தருவாரே ஆனால் அந்த ஸ்திரீ அவர் வசமாவாள் என்பதை அறிக. தான் 5 அடிச்சதும் பூவோட ஜூலியை போய் பார்த்துட வேண்டியதுதான். ஹலோ ஜேம்ஸ். குட் ஈவினிங் மேடம். நீங்க என்ன வீட்டுக்கு போகலையா? வாங்க, நான் கார்ல டிராப் பண்றேன். என்னது மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது? மல்லிகைப்பூ வாசனையா? சென்ட் போட்டிருக்க மேடம், ஜாஸ்மின் சென்ட். ஓ அப்படியா? என்ன இந்த ஃபைல் பெருசா இருக்கே, கொண்டாக்க பாக்கலாம். அதுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு மேடம். நீங்க பாத்தீங்கன்னா நான் தலைச்சிட்டு வந்துருவேன். என்ன ஜேம்ஸ், நம்ம கம்பெனி ப்ராப்ளத்தை நான் பார்க்க கூடாதா? கொண்டாக்க பாக்கலாம். இல்ல மேடம். கொண்டாங்கடா. ஃபைல் இவ்வளவு பெருசு. அது ஒண்ணுமில்ல, என் முத மாச சம்பளத்துல பூ புடவை வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன். யாருக்கு? உங்களுக்குதான். உங்களுக்கேதான், வேற யாருக்கு வாங்க போறேன்? மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக வாங்கினேன்.
வாசனை பூக்கள் வாய் வெடிக்க, 1000 ஈக்கள் தேன் குடிக்க. நாளொரு பூ நீ பறிக்க, நாள்வகை குணமும் நான் மறக்க. மெதுவாய் கொலுங்கும் மாங்கனியே, கிடைத்தால் விடுமோ ஆண் கிளியே. மலரே பேசு மௌன மொழி, மனம்தான் ஓடும் ஆசை வழி. வாசலை தேடி ஓடி வந்தேன், வாலிபராகம் பாடி வந்தேன். மலரே பேசு மௌன மொழி, மலரே. ராத்திரி நேர ராகமிது, பூவொடு காற்று பாடுவது. படித்தால் எனக்கும் இனிக்காதோ. மலரே பேசு மௌன மொழி, மனம்தான் ஓடும் ஆசை வழி. வாசலை தேடி ஓடி வந்தேன், வாலிபராகம் பாடி வந்தேன். மலரே பேசு மௌன மொழி, மலரே. மேடம் மேடம். ஆமா, எனக்கு புடவைதான் வாங்கி தரணும்னு ஏன் தோணுச்சு? இல்ல, நீங்க எப்ப பார்த்தாலும் மாடர்ன் ட்ரெஸ்லயே வரீங்க. அதுல நான் நல்லா இல்லையா? அழகாதான் இருக்கீங்க. புடவை கட்டினா இன்னும் அழகா இருப்பீங்க. என்ன அந்த அளவு கவனிக்கிறீங்களா? ரொம்ப தர்ம சங்கடமான கேள்வி. அப்படி எல்லாம் கேட்காதீங்க. இனிமே கேட்க மாட்டேன். என்ன பதில் கிடைச்சிருச்சு. குதிரை, அதுக்கு ஒரு ஓனர், அவங்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. திடீர் பணக்காரன் ஆகணும், அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. அண்ணே, இந்த திடீர் ரசம், திடீர் சாம்பார் இதெல்லாம் பண்ணலாம். திடீர் பணக்காரனா எப்படி ஆவறது? வழி இருக்கு. என்ன? பொம்பளைகளை வச்சு வீடியோ செக்ஸ் படம் எடுத்தா. இது விஷயமா உள்ள போனவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள என்ன உள்ள இருப்ப பாக்குறான் பாரு. அண்ணே, ஒரு அருமையான ஐடியா. குழந்தைங்களை கடத்திட்டு வந்து பெத்தவங்க கிட்டே பணம் கேட்டா. ஓ, முக அமைப்பே அப்படி கடத்தலே இருக்கான் பாரு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில குழந்தைகளை நாம நம்பி கடத்திட்டு வரக்கூடாது. எங்களால காப்பாத்த முடியல, நீங்களே ஒன்ன வச்சு வழங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? என்னதான் பண்ணலாங்கிறீங்க? போங்கய்யா, என்ன கொஞ்சம் தனியா இருக்கு. என் கூர்மையான மைண்ட்ல இந்த மேட்டரை ஏத்தி அப்புறமா நான் ஒரு முடிவுக்கு வரேன். அண்ணே, கேவலம் காதல் தொழிலுக்காக தொழிலை விட்டுட்டு சாமியார் ஆகக்கூடாதுண்ணே. ஆசாபாசம், காதல், சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில இறங்கி புத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும்பா. ஆகா, அண்ணனுக்கு எவ்வளவு மனவருத்தம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவாரு. காதல் தோல்வி அடைஞ்சவங்க சிலர் பைத்தியமாயிருக்காங்க, பலர் தற்கொலை பண்ணிருக்காங்க. நான் சேவை செஞ்சே உடம்ப கரைச்சுக்கிறேன். உலகத்தில் உள்ள காதல் எல்லாம் அப்படி நினைச்சிருந்தா எவ்வளவோ சாவ தடுத்து இருக்கலாமே. கட்டணம் இலவசம்னு போட்டிருக்கீங்களே, வர்ற பக்தர்கிட்ட ஏதாவது காசு வசூலிக்கலாம்ல. அல்ப அலையாத. நம்ம நாட்டுல எதையுமே இலவசம்னு போட்டாதான் கூட்டம் வரும். காசியில தீர்த்த இலவசம்னா கன்னியாகுமரியில இருந்து காசை செலவு பண்ணிட்டு போவானுங்க. ஏன மேல குரங்கு படம் போட்டிருக்கேன்,
கெட்டதை பேசாதே, கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதுன்னு இந்த படத்தை பார்த்து ஏன்னு இன்னும் ஜனங்க திருந்தல. அதுப்பா ஜனங்க தப்பா புரிஞ்சுட்டாங்க. எப்படி சொன்னது நமக்கு இல்ல, குரங்குக்கு தான். பாத்து வரக்கூடாது, குறுக்க வந்து நிக்கிறியே. பார்த்ததாலதான் வந்த. நீதான் குறுக்க வந்தவ. ஏதோ நினைப்புல போக வேண்டியது, கார்ல இடிச்சுக்க வேண்டியது, அப்புறம் கை போயிடுச்சு கால் போயிடுச்சேன்னு 50 கூட 100 கூட உயிரை வாங்க வேண்டியது. லீவ் இட் மேடம். சொல்லுங்க பாப்போம், என் மேல தப்புன்னு. கமான் ஜேம்ஸ், சொல்லுங்க. சொல்லியானா? ஏய், என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சார் யாரு நினைச்சிட்டு இருக்க? ஆமாமா, சார் யாருன்னு நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணும். ஐயோ, இப்ப நான் யாருன்னு எனக்கே தெரியல. ப்ளீஸ் நம்ம போலாம். அவர் சொல்றாரேன்னு போறேன். இந்த வாயாடி கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வாயாடி இல்ல வாயாடி, இவதான் என் வாய்க்கு சோறு போடுறா. சின்ன பொண்ணு ஏதாவது தெரியாத விட்டுடுங்க. தேங்க்ஸ் மேடம். அவ்வளவுதானா? இன்னும் தேங்க்ஸ் மேடம். அவ்வளவுதானா? உங்க வீட்டுக்கு என்ன கூப்பிடுவீங்கன்னு பார்த்தேன். கூப்பிடணும், கண்டிப்பா கூப்பிடணும். ஆனா இப்ப நேரம் சரியில்லை. ஏ இல்ல, உங்களை சாதாரணமா கூப்பிட முடியுமா? எப்படி கூப்பிட போறீங்க? எனக்கு தெரியல மேடம், நான் அப்புறமா சொல்றேன். வரேன். இங்க இருக்கு வீடு. ஆமாமா, இங்க இருக்கு. போங்க. நீங்க போங்க. உங்களை வழி அனுப்பாம நான் போக முடியுமா? நான் போக முடியாது. போயிடுங்க. முடியாதுன்னா முடியாது. போயிடுங்க நீங்க, நான் சொல்றேன்ல. சரி, உங்களுக்காக போறேன். குட் நைட் மேடம். ஜூலி, ஒரு நிமிஷம். ஜூலி, ஒரு செகண்ட், 6 செகண்ட். ஜூலி, நீ என் கூட பேச நான் செத்து போயிடுவேன். உண்மையில நான் செத்து போயிடுவேன். நீ செத்துட்டா நானும் செத்துருவேன் நினைக்கிறியா? சாக மாட்டியா? மாட்டேன். உன்னை போய் காதலிச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? உனக்காக என்ன படைச்சானா இல்ல எனக்காக உன்னை படைச்சானா? எங்கடி அம்மா இந்த கண்ணீரை வச்சிருக்கீங்க? உன்ன கொட்டிடுறீங்களே. என்ன தொடாத. என் நல்ல கண்ணுல, ஐயோ என் செல்ல கண்ணுல, மயில குயில என் கிளியே, ஐயோ. கிளியே கிளியே என் சோல கிளியே, கிளிய கிளிய என் சோல கிளிய, கோபம் என்ன என் கூட்டு கிளிய, அடிமானே மயக்கம் என்னடி, உன் மனச தோர்ந்து சொல்லுடி, அடிமானே மயக்கம் என்னடி, உன் மனச தோர்ந்து சொல்லுடி, அடி கிளிய கிளிய என் சோல கிளிய, கோபம் என்ன என் கூட்டு கிளிய. அன்னமே ஐத்த மகளே அந்தி பகல் ஏங்குறேன், தப்பு நான் செய்யவில்லையே வெட்டி போட்டு தாண்டுறேன். அன்னமே ஐத்த மகளே அந்தி பகல் ஏங்குறேன்,
தப்பு நான் செய்யவில்லையே வெட்டி போட்டு தாண்டுறேன். ஒன்ன போல வேறழகி உலகில் இல்லையடி, அடி என்ன போல ஒழுக்கமுள்ளவ எவனும் இல்லையடி. தீய போல இருக்கேன் அதுல ஈ ஒட்டாதடி, ஒன்ன மட்டும் குசுரா நினைக்க நீ முட்டாதடி. உன் கைய மட்டும் தொட்டு வச்சேன், மத்த இடம் விட்டு வச்சேன். வா கிளியே கிளியே என் சோல கிளியே, கோபம் என்ன என் கூட்டு கிளியே, அடிமானே மயக்கம் என்னடி, உன் மனச தோறந்து சொல்லுடி. கிளியே கிளியே என் சோல கிளியே, கோபம் என்ன என் கூட்டு கிளியே. சந்தேகம் முட்டி புடிச்சு சல்லிகட்டு காளைய, நித்தமும் சுத்தம் செய்யணும் பொம்பளைங்க மூளைய. சந்தேகம் முட்டி புடிச்சு சல்லிகட்டு காளைய, நித்தமும் சுத்தம் செய்யணும் பொம்பளைங்க மூளைய. நேத்திருந்து காத்திருந்தேன் பசிக்கு பத்தியம்மா, இனி முகஞ்சவக்க கொடுக்க வேணும் முதலும் வட்டியுமா. ஓ மனச பருடி திருடி நான் வச்சிருக்கேன், ஏ மனச அதுல வச்சு நான் தச்சிருக்கேன். இந்த உள்ளம் வெள்ள புள்ள சத்தியமா கள்ளமில்லவா. கிளியே கிளியே என் சோல கிளியே, கோபம் என்ன என் கூட்டு கிளியே, அடிமானே மயக்கம் என்னடி, உன் மனச தோறந்து சொல்லுடி. வணக்கம் சாமி. வளன்னு பேசக்கூடாது, உன் குறை மட்டும் சொல்லு. காய்கறி வியாபாரம் பண்ணேன், ரொம்ப நஷ்டம் வந்துருச்சு, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. பக்தா சாமி, வைத்தியர்கிட்டயே என்ன போல மகான் கிட்டே பொய் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே உனக்கு காய்கறி வியாபாரத்துல நஷ்டமாச்சா சொல்றியா, இல்ல உண்மையை நான் வர வச்சிட்டுமா? சீட்டாடுன அதுல நஷ்டம் வந்துருச்சு. அப்படி வா வழிக்கு. நீ ஆடுனது ரம்மியா? ஆமா. ரம்மி ஏன் தோக்குது தெரியுமா? தெரியலையே. 13 சீட்டு. 13ங்கிறதே கெட்ட நம்பர். ஆஹா, என்ன தத்துவம், என்ன ஞானம் இன்னும் இருக்கு. இருக்கா? ஆமா, வெளியில போயிரு, உன்னை நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓ சாமி, என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப பேசாத, குறைய மட்டும் சொல்லு. எனக்கு நிறைய பண வசதி இருக்கு, மனசு நிம்மதி இல்ல, ராவெல்லாம் தூக்கம் இல்லாம தவிக்கிறேன். தண்ணி அடிச்சுட்டு பாடு. காசி தண்ணி மகனே, காசி தீர்த்தம். பிளாக்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க? 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். அப்புறம் எப்படி உனக்கு தூக்கம் வரும்? சொல்றத கவனமா கேளு. இந்த ஊர் மூலத்தெரு 13ஆம் நம்பர் வீட்டுல ஒரு பாவி இருக்கான். அவன் பேரு முருகன். போன ஜென்மத்தில் அவன்கிட்ட நீ கடன் பட்டிருக்கிற. ஒரு 10,000 ரூபாய் கொண்டு போய் குடு. அவன் சாமானியமா வாங்க மாட்டான். எப்படியாவது கெஞ்சி அவனை வாங்க வச்சிரு. அப்பத்தான் உன் பாவம் எல்லாம் தீரும், உனக்கு தூக்கமும் வரும். போ போடா. சாமி பிரசாதம். எதிர்படா. கூப்பிட்டீங்களா சாமி? வீட்டுக்கு போ. அங்க ஒரு பணக்கார வந்து உனக்கு 10,000 ரூபாய் கொடுப்பான். சரிங்க. அல்ப மாதிரி வாங்கிறாத, அவனை அலைய விட்டு அப்புறம் வாங்கிக்க. சரிங்க. ஏய், பணத்தை வாங்கிட்டு வேற எங்காவது போன, நான் குதிரை ஓட்டுனவன் தாரு குச்சால சொருவி போடுவோம். சொருவி. சரிங்க. வாங்கிட்டு நேரா இங்க வரணும். சரிங்க. போடா. ஐயா, என்னங்க வேணாம்? 13ஆம் நம்பர் வீட்டுல உள்ள முருகங்கிறது நான் தாங்க. நீதானா? கிடைச்சிட்டியா? நீ கிடைக்க நான் என்ன தவம் பண்ணிருக்கணும்? இந்தப்பா, இந்த 10,000 வாங்கிக்க. ஒரு பணக்காரன் வந்து உனக்கு 10,000 ரூபாய் கொடுப்பான்.
அவனை அலை விட்டு அப்புறம் வாங்கிக்க. நான் வாங்க மாட்டேன். இந்த பாவத்தை கொண்டு போய் நான் எங்க தொலைக்கிறது? சாதாரணமா வாங்க மாட்டான், எப்படியாவது கெஞ்சி அவனை வாங்க வச்சிரு. வாங்கிக்கப்பா. நான் வாங்க மாட்டேன். தயவு செஞ்சு வாங்கிக்க. வாங்க மாட்டேன். டேய் தயவு செஞ்சு வாங்கிக்க. வாங்க மாட்டேன். டேய் நான் வாங்க மாட்டேன். வாங்கிக்கடா. நான் வாங்க மாட்டேன். வாங்கிக்கடா. நான் வாங்கவே மாட்டேன். டேய் உன்னை விடவே மாட்டேன். நான் ஓடி போயிருவேன். உன்னை விடவே மாட்டேன். நான் ஓடி போயிருவேன். வாங்கிக்க. நான் வாங்க மாட்டேன். தயவு செஞ்சு வாங்கிக்க. தயவு செய்து என்னை விட்டுரு. என் ராஜா இல்ல. என்னை விட்டுரு. என் கண்ணு இல்ல. என்னை விட்டுரு அம்மா. ஐயா. என்னை விட்டுரு. என்னை விட்டுருப்பா. ஐயா, என்னை விட்டுரு. ஐயா, வேண்டாம். இந்த வாங்கிக்க. நான் வாங்க மாட்டேன். வாங்கிக்கடா. நான் வாங்க மாட்டேன். எனக்கு நிம்மதியா தூக்கம் வரணும். நான் நிம்மதியா ஓடி போறேன். டேய் ஐயோ விட்டுரு. டேய் வாங்கிக்கடா. வேணாம். டேய் 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 வேண்டாம். வாங்கிக்கடா. என்னை விட்டுறியா? ஓடாதே. நான் ஓடுவேன். டேய் என்னை விட்டுரு. டேய் வாங்க இல்லையா? வாங்க மாட்டேன். நான் யார் தெரியுமா? இந்த வட்டாரத்திலே பொறுக்கி முடிச்சவைக்கு முள்ள மாதிரி. என் பேச்ச எவனும் கேட்கல, உயிரோட வாழவே முடியாது. வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்கடா. அப்பாடா, இன்னையோட என்ன பிடிச்ச போயிட விட்டுச்சு. நிம்மதியா தூங்குவேன். வரட்டுமா? நீங்க சொன்ன மாதிரி பணத்தை வாங்கி வந்துட்டேன். கொண்டா. இது எனக்கு, இது உனக்கு. கட்டணம் கிடையாதுன்னு சொன்னீங்களே சாமி. கட்டணம் கிடையாதுன்னு தான் சொன்னேன். கமிஷன் கிடையாதுன்னு சொன்னா போடா, திரும்பி பார்க்காம போ. குட் மார்னிங் ஃபாதர். வாமா. இந்த சர்ச் வேலை இன்னும் எத்தனை நாள்ல முடியும்? பணம் இருந்தா 10 நாள்லயே முடிச்சிடலாம். நன்கொடையிலேயே ஒவ்வொரு கல்லா வளர வேண்டியது இல்லையா? அதனாலதான் இவ்வளவு தாமதம். அம்மா, எங்க இவ்வளவு தூரம்? எல்லா வசதியும் இருந்தோம் என் வாழ்க்கையும் இப்படிதான் கட்டி முடிக்கப்படாம இருக்கு. எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்குமா? அது இப்ப உங்க கையில தான் இருக்கு. நான் ஒருத்தரை மனப்பூர்வமா விரும்புறேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபாதர், எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. எல்லாமா இருந்து நீங்க தான் நடத்தி வைக்கணும். அதுக்கு என்னம்மா, அந்த பையனோட அப்பா கிட்ட பேசி நானே முடிச்சு வைக்கிறேன். அவரோட அப்பா கிட்ட நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்? இப்ப அவரோட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா ஜேம்ஸ் நீ? ஆமா ஃபாதர், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கர்த்தரே, ரொம்ப சந்தோஷம்மா. அந்த ஜேம்ஸ் படவா என்கிட்டயும் சொல்லலையே. கர்த்தரோட ஆசையில அவனை கூடிய சீக்கிரம் உன் விரலுக்கு மோதிரம் போட சொல்றேன். அதோட இன்னொரு விருப்பம் ஃபாதர், இந்த சர்ச் கட்டி முடிக்கிறதுக்கு உண்டான பூரா செலவையும் நானே ஏத்துக்கிறேன். கட்டி முடிச்ச தேவாலய திறப்பு விழாவிலதான் எங்க கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா. ஜேம்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. நீங்க ஏன் ஃபாதர் எனக்கு நன்றி சொல்றீங்க? என்னோட கடமையை ஞாபகப்படுத்தினதுக்கு. படிச்சுட்டு வேலை பாக்குறேன்னு எனக்கு கல்யாணம் பண்ண வேணாமான்னு ஜாடையா கட்டுட்டல உன் காதல் மூலமா. ஃபாதர், வந்து அந்த பொண்ணே தான் என்கிட்ட சொன்னான். அவளே சொல்லிட்டாளா? சொல்லிருப்பா, வாயாடி. ஃபாதர், என்ன மன்னிச்சிருங்க. இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மனசு ஒத்து போனா 2 பேரும் மோதிரம் மாத்திக்க வேண்டியதானே. ஃபாதர், அவ குதிரை ஓட்டுறதுல என்ன தப்பு? இந்த காலத்து பொண்ணுங்க பிளேனே ஓட்டுறாங்க. அதை விட அந்த பொண்ணோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ உங்க கல்யாணம் எங்க நடக்கணும்னு சொல்லியிருக்கா தெரியுமா? எங்கன்னு சொன்ன? நாம புதுசா கட்டுற தேவாலயத்துல அதோட திறப்பு விழா அன்னைக்கு நடக்கணும்னு சொல்லியிருக்கா. சொல்வா. அது மட்டும் இல்ல, இந்த சர்ச் கட்டுறதுக்கு உண்டான செலவு புறாவையும் தானே ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. போங்க ஃபாதர், அவளை ரொம்ப தான் புகழ்றீங்க. அவளால எப்படி கொடுக்க முடியும்? அந்த பொண்ணு டயானா நினைச்சா இந்த சர்ச் என்னப்பா, இது மாதிரி 1000 சர்ச் கட்ட முடியும். ஃபாதர், அந்தஸ்து பார்க்காததான்ப்பா அன்பு. அது ஃபாதர். இத பாரு, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டே நிக்காது. அந்த பொண்ணு உன் மேல உயிரையே வச்சிருக்கு. எனக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. நீ கூடிய சீக்கிரம் டயானா விரல்ல மோதிரம் மாட்டுவேன்னு நான் சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் மேல என் மூச்சு முடியறதுக்குள்ள இந்த புது சர்ச்சை கட்டி முடிக்கணும்னு நான் கண்டுகிட்டு இருக்கிற கனவு உங்க கல்யாணம் மூலமா நனவாக போகுது. இந்த கல்யாணத்துல நீ எந்தவித தயக்கமும் காட்ட வேண்டாம் ஜேம்ஸ். எனக்கு பரிபூர்ண சம்மதம். டயானாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நீ எனக்கு காட்டக்கூடிய நன்றி கடன். என் சம்மதத்தை விட உங்க சந்தோஷம் தான் ஃபாதர் எனக்கு முக்கியம். உங்க வார்த்தையை மீற சக்திய ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. டயனாவை கட்டிக்கன்னு உங்ககிட்ட ஃபாதர் சொன்னது இருக்கட்டும், அதுக்கு நீயும் தலையாட்டிட்டியா? கோயில தானே வளர்ந்த, அதான் என்னையும் கோயில் மாடாக்கிட்டாங்க. ஏன் பேசாம நின்னுட்ட ஜூலி? பேசு, என்ன திட்டு, எனக்கு சாபம் கொடு. உனக்கே நான் கொடுக்கணும்? நாக்குல நரம்பு இல்லாம படைச்சானே அந்த ஆண்டவன், அவனுக்கு தான் சாபம் கொடுக்கணும். நானா இந்த காதல கேட்டேன்? ஏயா, லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட்னு செத்தவங்களை சாட்சியா வச்சு காதல ஆரம்பிச்சு என்ன சாகடிச்சிட்டே?
ஏமாத்த பிறந்தவங்க ஆம்பளைங்க, ஏமாற பிறந்தவங்க பொம்பளைங்கன்னு நீயும் நிரூபிச்சிட்ட. நல்லா இருயா, நல்லா இரு. ஆனா ஒண்ணு, என்ன ஏமாத்துற மாதிரி அந்த டைனாவே ஏமாத்துறாது. ஏன்னா அவளை விட பணக்கார பொண்ணுங்க உன் கண்ணில் பட்டாலும் படுவாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கா? நான் ஜேம்ஸ காதலிக்க ஆரம்பிச்ச பிறகா லஞ்சம் மாதிரி உண்டியல போட ஆரம்பிச்சேன். நான் சம்பாதிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே போட்டுட்டு தானே இருக்கேன். நான் மனசார விரும்பின ஜேம்ஸ நீ என்னோட சேர்த்து வைக்கல. பரவாயில்ல, என்னதான் என் ஆசையை நீ நிராசையாக்குனாலும் என் கடமை நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். நாங்கெல்லாம் ஏழைங்க. இப்படி எல்லாருக்குமே நான் சந்தோஷப்படுறேனே தவிர எனக்காக யாரும் வருத்தப்படலையே. அட நீயாவது வருத்தப்படக்கூடாதா? சோலை குயிலே ஏன் சோகம் சோகம் மாலை கை மாறுமா புயலில் மரம் எல்லாம் ஆடும் போது பொம்மை போராடுமா யாரோடு யாரோ யார் சேருவாரோ விதி போடும் கோடு மாறாது நனவாக வந்து கனவாகி போனால் களிர் போன்ற பெண்மை தாழாது அலை மீண்டும் திரும்புமா மலர் மீண்டும் அரும்புமா மணமாலை வந்து தோள் சேருமா ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது பச்சை கிளிங்க பாவம் பாவம் கூடை கூடானது காதல் எல்லாமே மாயம் மாயம் கண்ணீரானது மழை மேகம் உண்டு திசை மாற கண்டு கயிறொன்று இங்கே வாடாதோ கண்ணங்கள் எங்கும் கண்ணீரின் காயம் தாங்காத பெண்மை
அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அழ வேண்டாம் துளி கண்ணீரும் விழ வேண்டாம் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது கடன் பகையை கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய மனுஷன் இன்னொரு பெரிய மனுஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தான். கடனை திருப்பி கொடுக்க முடியலையேன்னு அவன் நோயாளப்படுத்தான், கடனை திருப்பி வாங்க முடியலையேன்னு இவன் நோயாளப்படுத்தான். ஒரு நாள் 2 பேருமே புட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த 2 லட்சம் மட்டும் போகவே இல்லை. அது இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்குது. ஏன்? அது இன்னும் 2 பேரை செலக்ஷன் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு மிசிலா இன்னும் நீங்க திருந்தவே இல்லையா? இன்னொரு நிச்சயம் வந்திருக்கான். ஓ போங்கள், கலைந்து விடுங்கள், போங்க, கலைந்து விடுங்கள். கும்பிடுறேன் சாமி. சாமி, தோட்டம் தோட்டமா விலை பேசி லட்சமா பணம் கொடுத்து வாழைப்பழ தோட்டத்தை விலைக்கு வாங்கி இருக்கிறேன். இப்ப வாழைப்பழ விலை சரிஞ்சு போச்சு, பெரிய நஷ்டமாயிரும் போல இருக்கு. சாமி மந்திரத்தினால இந்த வாழைப்பழ விலை ஏத்த முடியுமா? ஏத்துறேன். என்ன கமிஷன் தர்ற? வர்ற லாபத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துறேன். சரி போ, வாழைப்பழ வியாபாரம் நல்லா நடக்கும். சாமி, வாழைப்பழ வியாபாரத்துல ஒரு புரட்சியை உண்டு பண்ணி காட்டுகிறேன். ரெண்டு பழம் கொடுப்பா. என்ன சாமி பழத்தை வச்சு போட்டு தோலை சாப்பிடுறீங்க? நீ வேணும் பழத்தை எடுத்து சாப்பிடு. எனக்கு தெரியும்ப்பா பழத்துல என்ன சத்து இருக்கு, தோல்ல என்ன சத்து இருக்குன்னு. எவ்வளவுவா? ₹1. ஆ, என்னது இது? பழத்தை வீசி போட்டு தோலை சாப்பிடாரு. பெரிய மகானாச்சே. ஒருவேளை தோல்ல தான் சத்து இருக்கும் போல இருக்கு. ரெண்டு வாழைப்பழ தோல் கொடுங்க. எவ்வளவு? 2000 ரூபாய்ப்பா. 2 தோல் 2000 ரூபாயா? இதுக்கே டிமாண்ட். இதான் கடைசி சீப்பு. சரி கொடுங்க. வாழைப்பழ வியாபாரத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு புரட்சியே உண்டு பண்ணிட்டீங்க சாமி. பண்ண முடிஞ்சாதாயா சொல்லுவேன். வாழைப்பழ கடையில பழம் இல்லாம தோல் மட்டும் தூங்குறது கண்கொள்ளா காட்சி இல்லையா பக்தா? கண்கொள்ளா காட்சிதான் சாமி. பழமெல்லாம் பல கஷேத்திரங்களுக்கு பஞ்சாமிர்தமா போகுது. உங்களோட கமிஷன் எவ்வளவு தெரியுமா சாமி? எவ்வளவு? இன்னுக்கு 2%. கணக்கு போட்டு பார்த்தா மாசம் 10-12,000 ரூபாய் உங்களுக்கு மட்டும் வரும். வரட்டும் வரட்டும். இந்த பணத்தை வச்சே மேரி அவங்க அப்பனை க்ளோஸ் பண்றேன். பக்தா சாமி, பஞ்சாமிர்த கணக்கெல்லாம் சரியா இருக்கட்டும். கணக்குல நான் கொஞ்சம் ஸ்டிக். கல்யாண தனிக்கு 2 நாளுக்கு முன்னாடியே வந்துடும். அப்புறம் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்புன ஓததான் விழும். என்ன அப்படியே மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துரு. ஓகே அண்ணே? அண்ணே, என் கல்யாணத்துக்கு ஏழைங்களுக்கு அன்னதானம், லேபர்ஸ்க்கு 1 மாசம் போனஸ், அப்புறம் எல்லாத்துக்கும் புது ட்ரெஸ் கொடுக்கணும். இந்த பத்திரிக்கை நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. ஆமா, என் தம்பி டயானாவை சார்லஸா கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த அனாதை பையன் ஜேம்ஸ், அவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். இதுல பத்திரிக்கை வேற அடிச்சு நம்ம மானத்தை நாமே வாங்கணுமா? அப்பா, இப்போ அவரு அத்தா மனசு புரிஞ்சுக்கிட்டீங்களே. புரிஞ்சுக்கிட்டேன். ஓ அத்தா, மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல. என்ன நடக்குது? கிளைமேக்ஸ் வந்துடுமில்ல, போகணுமில்ல. போற மாதிரி தெரியல. நம்ம ஆரம்பிச்சுக்கோ.
விவாக அறிவிப்பு. இந்த திருச்சபையில் வளர்ந்த திரு ஜேம்ஸும் இதே ஊரைச் சேர்ந்த காலஞ்சென்ற வின்சென்டின் மகள் ஜூலியும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். ஜூலி, நில்லு. நான் சொல்றத கேளு. போகாத, நில்லு. இனிமே என்ன பார்க்க வராதீங்க. நான் சாகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஜூலி, கல்யாணம் நம்ம 2 பேருக்கும் தான் நடக்க போகுது. ஃபாதர் சர்ச்சில் உன் பேர் தான் அனௌன்ஸ் பண்ணாரு. ஜூலி, உன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. தோத்திரசாமி, கோயில் பிள்ளை, சரியான சமயத்துல நீங்க வந்து ஜேம்ஸ் ஜூலியத்தான் காதலிக்கிறதா என்கிட்ட சொன்னீங்க. இல்லன்னா பாவ மன்னிப்பு வழங்குற நானே கர்த்தர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வேண்டி இருந்திருக்கும். சாமி, ஏன் பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? ஜேம்ஸ்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தானே டயானாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க. என்ன இருந்தாலும் ஜேம்ஸ் கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்காதது தப்புதான். அந்த பொண்ணு மாதா கோவில்ல மண்டிட்டு மனசுல உள்ளதை சொல்லி அழுத வைக்காம இருந்திருந்தா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. உங்க மேல ஜேம்ஸ் வச்சிருக்கிற அன்பு மரியாதையும் அவரை ஊமையாக்கிட்டு. டயானாவோட நிலைமையை நினைச்சாதான் ஜேம்ஸுக்கும் டயானாவுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா யார் வாழ்க்கையும் நல்லா அமைஞ்சிருக்காது. சொல்லிக் கொடுத்தது காற்று உறவோடுதான் அதை பாடணும், இரவோடுதான் அரங்கேறணும். துள்ளி எழுந்தது பாட்டு, சின்ன குயில் இசை கேட்டு. இப்ப புரியுதா? ஏழைங்க மேல இறக்கப்படலாம், ஆனா ஆசைப்படக்கூடாது. ஊர் பேர் தெரியாத ஒரு அனார பயலுக்காக அந்த சர்ச்சுக்கு நீ எத்தனை லட்சம் ரூபாய் நன்கொடைய வாரி இறைச்சிருப்ப. கடைசியில் என்னாச்சு? அவன் அந்தஸ்தையும் கூட பார்க்காம உனக்கு அண்ணனா மட்டும் இல்லாம ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து நடத்தி வைக்கலாம்னு ஆசைப்பட்ட. கடைசியில தலை குடிஞ்சு நின்னதுதான் மிச்சம். தொழிலாளர் பசங்க எல்லாம் ஒரு மாதிரி கேவலமா பாக்குறாங்க. தேவையா? உனக்கு இல்லாத ஜேம்ஸ் அந்த ஜூலிக்கும் கிடையாது. என் தங்கச்சியோட வாழ்க்கையில விளையாடினவன அந்த ஜூலியோட வாழ்றதுக்கு அனுமதிப்பேன்னு நினைக்கிறேன். கண்ணீர்னா என்னன்னே தெரியாத உன்னை கண்கலங்க வச்சுட்டாங்க, அவனை கரிகலங்க வைக்கிறப்பா. இட்ஸ் எ சேலஞ்ச். நான் வேண்டிக்கிட்டபடியே ஜேம்ஸ்க்கும் ஜூலிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டப்பா. என் பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டேன். தேவகுமாரரின் திருச்சபையில் ஆண்டவர் அருளாசியுடன் வழங்கப்படும் 2வது அறிவிப்பு. ஜேம்ஸ் ஜூலி திருமணம் நடப்பதில் இரு தரப்பிலும்
எவருக்கேனும் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் சபையில் கூறலாம். திருச்சபையில் அந்த ஆட்சேபனை அனுமதிக்கப்படும். நான் இந்த கல்யாணத்தை எதுக்குறேன் ஃபாதர். ஜூலி கேத்தலிக் கிறிஸ்டியன் வகுப்பு சேர்ந்தவன். கிறிஸ்துவ முறைப்படி அவளுக்கு ஞானஸ்தானம் ஆயிருச்சு. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ஜேம்ஸ் கிறிஸ்தவனே கிடையாது. அவனுக்கு ஞானஸ்தானம் ஆயிருச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆமா, அவன் எந்த ஊர்ல எந்த கிறிஸ்துவ வகுப்பு சேர்ந்தவன்? அவளையா ஃபாதர்? அவன் அப்பா யாருன்னு சொல்ல முடியுமா? அது சரி, நான் சொல்லட்டுமா ஃபாதர்? இந்த கோயில் புள்ள பேரு மரிதாஸ் இல்ல, அவரோட உண்மையான பேரு சண்முகம். அவரோட பையனைத்தான் ஜேம்ஸ்ங்கிற பேர்ல இத்தனை நாள் இந்த திருச்சபை வளர்த்துக்கிட்டு வந்திருக்கு. இந்த புனிதமான தேவாலயத்துல ஒரு இந்து பையனோட கல்யாணம் எப்படி கிறிஸ்தவ முறைப்படி நடக்கலாம்? தேவனோட தூதவனை நாமெல்லாம் மறிச்சு கும்பிட்டு இருக்கிற இந்த ஃபாதர் இந்த உண்மைகளை திருச்சபையில மறைச்சது நம்ம மதத்தையே அவமதிச்சிருக்கு சமம். ஆண்டனி சொன்னதை என்னால மறுக்க முடியல. ஜேம்ஸ், நான் சொல்றது கேளு. ஏன் எதுக்குன்னு கேட்காத. முதல்ல இந்த ஊரை விட்டு போயிடு. சார், எந்த நேரத்துக்கு எது நடக்கும்னு தெரியல. அதனால ஊர்கோடியில் இருக்கிற மாரியம்மன் கோயில ஜூலி தங்க வச்சிருக்கேன். அவளை வச்சுட்டு ஊரை விட்டு போயிடு. ஊர்ல இருக்க நிலைமையில என் சுகத்துக்காக மட்டும் நான் ஓடினா உங்க நன்மைக்காக மட்டும் சொல்லல, இந்த ஊரோட நன்மைக்காகவும் சொல்றேன். கொழுத்து போயிருக்கிற ஜாதி தீயில உங்க காதல் கருகி சாம்பலா வேண்டாம். ஆண்டனி கண்ணில் படாம நீங்க 2 பேரும் ஊரை விட்டு போயிடுங்க. ஜூலி, பாப்பா. காரியம் பண்ணிட்டீங்க. ஏற்கனவே பைத்தியம் பிடிச்சு அலையறாங்க. அவங்க கையில புள்ளி கட்டி கொடுத்த மாதிரி ஜேம்ஸ் ஜூலியோட அனுப்பிட்டீங்களே. அவங்கள நம்ம ஊர்க்காரங்க பார்த்தா கலவரம் ஜாஸ்தி ஆடுவேன்னு அனுப்பி வச்சேன் ஃபாதர். இப்படியாகும் எதிர்பார்க்கல, மன்னிச்சிருங்க. ஒன்னும் அறியாத இந்த பாமர ஜனங்களை தூண்டி விட்டு மத கலவரத்தை உண்டாக்கிட உன்ன சாகடிக்கிறத தவிர எனக்கு வேற வழி. உன் வாழ்க்கைய
உன் சந்தோஷத்தை அழிக்க நினைச்சேன் தப்பா. உன் தங்கச்சிய சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அதுக்காக எந்த பாவமும் அறியாத இந்த நல்ல உடம்புல அழிக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. ஆனா நான் செஞ்ச இந்த தவறால பிரிஞ்சிருக்கிற 2 மதமும் ஒண்ணு சேரும்னா என் அண்ணனை கொன்னதை நான் பெருமையா நினைக்கிறேன். ஜேம்ஸ், என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன்